ஹாய் எவ்ரிவன். நேற்று பேசினப்போ வந்துட்டு பிரவீன் ராஜ் அண்ட் விஜய் சேதுபதிக்கு நடந்த அந்த ஒரு கான்வர்சேஷனை வந்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன்னுட்டு நிறைய பேர் இனிஷியேட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் இட். எஸ், ஐ காட் டு டாக் அபவுட் தட். விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் தான் ஜோக்கர்ன்றத தவிர்த்து இருக்கிற அங்க 13 கார்டுமே வந்துட்டு ஜோக்கரா தான் இருக்கணும்னுட்டுன்னு ஒரு எதிர்பார்ப்புல தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சீசன் ஆரம்பிக்கிறப்போ என்ன சொல்றது, போக போக புரியும், பார்க்க பார்க்க தெரியும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது 100 நாள் ஆயிடுச்சு, இன்னும் ஒண்ணுமும் புரியல, ஒண்ணுமும் என்ன சொல்றது, தெரியுமோ இல்லை நமக்கு. அப்படிதான் இருக்கு இந்த சீசனு. ஒரு சீசன் வர்றப்ப வந்துட்டு நம்ம ஒரு இப்போ கண்டஸ்டன்ஸுங்களை அறிமுகப்படுத்துறப்பவே வந்துட்டு எல்லாருக்கும், ஓ ஷி ஹாஸ் டு பிளே வெல், ஷி ஹாஸ் டு வின், ஹி ஹாஸ் டு வின் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு நம்ம பேச ஆரம்பிப்போம். சீசன் ஒன்லேருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு இது இருக்கும். பட் நீங்கள் இந்த சீசன் வந்துட்டு கம்ப்ளீட்டாக எனக்கு தெரியல, இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு சீசன் நீங்கள் நடத்துறீங்கனாக்கா எவ்வளோ மக்களுக்கு எவ்வளோ இதுவாக இருக்கும், டிஸ்கஸ்டிங்காக இருக்கும்னு கூட கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்கல. இப்போ அரோரா, தே ஆர் டாக்கிங் அபவுட் அரோரானாக்கா, வாட் ஷி வாஸ் டூயிங் இன் இன்ஸ்டா. திவாகர், வாட் ஹி வாஸ் டூயிங் ஆன் சோஷியல் மீடியா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து சொல்லித்தான் ஆகணும். நான் டீக்ரேட் எல்லாம் பண்ணலை இந்த இடத்துல. பட் என்ன சொல்றது, ஒரு இன்னைக்கு பேசப்படுற ஒரு விஷயம் வந்துட்டு அரோரா இன்ஸ்டா சப்ஸ்கிரிப்ஷனை பத்தி பேசுறாங்க. 399 ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணா அவங்களுக்கு ஒரு 1600+ ஏதோ இருக்கு சப்ஸ்கிரிப்ஷன். என்ன சொல்றது, தட் இஸ் அன் இன்கம் ஃபார் ஹர். ஈச் அண்ட் எவ்ரி மந்த் தே வில் பி பேயிங். அது என்ன அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு ஒரு பேட்ஜ் அப்படி கொடுக்குறாங்க. அந்த பேட்ஜ் எதுக்கு அப்படின்னா, அவங்களோட ஃபேன் பேட்ஜ் எதுக்கு அப்படின்னு கேட்டா, அவங்களோட இப்ப மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அவங்க போடுற போட்டோஸ் வீடியோஸ் தவிர்த்து இந்த 1600 பேருக்கு வந்துட்டு இன்னும் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் வந்துட்டு கொடுக்கப்படும், பார்க்கப்படும், பார்க்க அனுமதிக்கப்படும். ஸோ எனக்கு தெரியல. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ மோர் இன் டு தட். ஏன்னா வந்துட்டு இது அவுட் ஆஃப் த டாபிக் போயிடும் அது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு தட். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் கூட்டிட்டு வரப்பவே வந்துட்டு நம்மளுக்கு ஆஃப் ஆயிடுச்சு அந்த இடத்துல. அண்ட் ஹாஸ்டஸ் விஜய் சேதுபதி. இதே கமலாசன் சார் ஆகட்டும், இல்லை வேற யாராச்சும் ஹாஸ்ட் போட்டிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு கண்டஸ்டன்ட்டுங்களை வந்துட்டு ரொம்ப செலக்டிவாக எடுத்திருப்பாங்கன்றது வந்துட்டு என்னோட இது அசம்ஷன். ஸோ ஹியர் வாட் ஹேப்பன்ஸ்னா, ஹீ திங்ஸ், என்ன சொல்றது, எல்லா 13 கார்டுமே ஜோக்கர் அப்படின்ற ஒரு நிலையில தான் வந்துட்டு இவ்வளோ நாளுமே விஜய் சேதுபதி ஒரு ப்ரோக்ராமை நடத்திட்டு வராரு. அப்படி இருக்கும் போது நேற்று பிரவீனா வந்துட்டு சண்டே வந்துட்டு பிரவீன் அவர் கேட்குற கேள்விகள் எல்லாம் நமக்கே மேடை ஏறி ஒன்று சப்புன்னு கன்னத்தில் அரையணும் போல இருந்தது. அந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்டுட்டு இருந்தாரு. ஹி சேயிங், நீ எப்படி இங்க இருந்து போனியோ அந்த பிரவீனை நாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்னு. பிக் பாஸ்குள்ள வந்துட்டு ஒரு 2 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சாலே ஒருத்தனுக்கு வந்துட்டு ஒரு சேஞ்ச் கொடுக்கணும்ன்றது தான் பிக் பாஸ் ஹவுஸ். இப்போ வந்துட்டு ஒரே ஒரு நாள்னா கூட வந்துட்டு ஹி இஸ் நாட் கோயிங் டு யூஸ் இஸ் ஃபோன், ஹி இஸ் நாட் நோ அதர் என்டர்டைன்மெண்ட்ஸ் லைக் டிவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நோ அதர் என்டர்டைன்மெண்ட்ஸ். இப்போ நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த பர்சனை நம்ம பிளாக் பண்ண முடியாது, இந்த பர்சனை நம்ம இக்னோர் பண்ண முடியாது, இந்த பர்சனை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அவங்க கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணோம், அவங்க கூட சேர்ந்து தான் டாஸ்க் பண்ணோம், அவங்க கூட சேர்ந்து தான் சமைக்கணும், அவங்க கூட சேர்ந்து தான் க்ளீன் பண்ணோம், அவங்க கூட சேர்ந்து தான் வந்து சாப்பிடணும். ஸோ இன் திஸ் சுச்சுவேஷன், அப்போ ஒருத்தனுக்கு வந்துட்டு அந்த என்ன சொல்றது, ஒரு பொறுமை வந்துட்டு தன்னால வந்துடும், 1 நாள் 2 நாள் இருந்தாலே. ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டியில ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிட்டு ஒருத்தர் வெளியில போறாங்க, ஃப்ரெஷ் ஏரை வந்துட்டு சுவாசிக்கிறாங்க. அந்த சுவாசிப்புல வர ஒரு புத்துணர்ச்சி அப்படியே, அது ஏதோ ஒரு ஃபிலிம் சைன் பண்ணிட்டு வந்திருக்க 2 ஃபிலிம் அப்படின்ற மாதிரி பாபி சிம்மாது அப்படின்னுட்டு சொல்றாரு. ஸோ வாட் எவர் இட் இஸ், இங்க இங்க வரத்துக்கு முன்னாடி இருந்த அந்த விட ஒரு படி வந்துட்டு மேலே ஏறுறாருன்றப்போ வந்துட்டு அவருக்கான ஒரு புத்துணர்ச்சி, அவருக்கான அந்த படத்துக்கு வந்த தெம்பு, அந்த படத்துல இந்த ரோல் பண்றதுக்காக தன்னை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க, ஒரு படத்தை பாக்குறப்ப சொல்லுவாங்க, இந்த இவங்க வந்துட்டு இந்த கேரக்டரா வந்துட்டு கேரக்டர் வந்துட்டு பண்ணல, வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கேரக்டர்ல ஐக்கியமாகறதுக்கு வந்துட்டு நிறைய பிரயத்னப்படுவாங்க.
இன்னும் இந்த சாமி படங்கள் எல்லாம் நடிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க விரதம் இருந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நிறைய இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு ஒருத்தரோட பாடியை வந்துட்டு ஸ்லிம் பண்றதாகட்டும், ஒருத்தர் பாடியை வந்துட்டு வெயிட் போட வைக்கிறதாகட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு படத்துக்கு இருக்கு. ஸோ சம் ஆட்டிடியூட் வந்துட்டு இவர் பேசுறாரு. அவரோட டோன்ல அவர் பேசிட்டு இருக்காரு ஆக்சுவலி பிரவீன். இவருக்கு வந்துட்டு அந்த கார் டாஸ்க் சாண்ட்ராவோட டிராமான்றது வந்துட்டு வெளிப்படையா பிரவீனும் வியானாவும் வாயை விட்டு சொல்லணும், அதை வச்சு அவங்கள அடிக்கணும் அப்படின்றது ரொம்ப ட்ரை பண்ணாரு. பட் பிரவீன் ஆகட்டும் வியானா ஆகட்டும் அதை பத்தி பேசல, அந்த கார் டாஸ்க் பத்தி பேசல. அவங்க வந்து சொல்றாங்க சம்திங் வி சா பீப்புள் சா, அதை பத்தி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. பிரவீனும் வந்துட்டு அதுதான் சொல்றாரு. நீங்க இன்ஹியூமன் ஹியூமானிட்டி இல்லைன்றதை நீங்க எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னா, வாட் ஐ சா. இப்போ ஹிஸ் டாக்கிங் அபவுட் ஹிஸ் ஒப்பீனியன். அப்போ நீங்க வந்து வந்த மேனிக்கு வந்துட்டு உங்களோட ஒப்பீனியனை தூக்கி வச்சுட்டு போக முடியாது அப்படின்னா, இப்ப நான் வந்துட்டு ஒருத்தரை பார்க்க போறேன், நான் என்ன பார்த்தனோ அதுதான் சொல்ல முடியும், நீ என்ன நினைக்கிறியோ அதை சொல்ல முடியாது. இப்ப நான் பார்த்த விஷயங்கள், நான் கன்வே பண்ற விஷயங்கள் தப்பா கூட இருக்கலாம். அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்துட்டு அதுக்கான ரீசன் கொடுக்கலாம். இல்ல யோர் வியூ இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த ரெண்டு பேருக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் அது. ஹூ ஆர் யூ மேன்? நீ வந்துட்டு என்னத்துக்கு அதுக்கு வந்துட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கன்றது எனக்கு தெரியல. நீ ஹாஸ்டா புரோக்கரா ஒண்ணுமே சத்தியமா புரியல எங்களுக்கு இந்த சீசன் ஃபுல்லா. இப்ப மவுத் பீஸ் எதுக்குன்னு கேக்குறோம். அவங்களுக்கு பேச தெரியும், சண்டை போட்டிருக்காங்க. பார்வதியை வந்துட்டு கண்ணுல அடிச்சிருக்க கூடாது, கழுத்துல ஒண்ணு போட்டிருக்கணும்னு சொன்னா அந்த விக்கல்ஸ் கிட்ட தான் வந்துட்டு பிரவீன் பேசுறாரு. அப்ப கழுத்துல அடிச்சாக்க ஒரு போடு போட்டாக்க அது பட்டுன்னு போயிடணும் அப்படின்னு சொல்ற ஒரு விக்கல்ஸ்னால இதுக்கு பதில் சொல்ல முடியாதா? அப்ப அன்னைக்கு அந்த பொண்ணு கண்ணை வீங்கி போயிட்டு கதறு கதறுன்னு கதறி அந்த கண்ணெல்லாம் வந்துட்டு சுத்தி அந்த ரத்தம் கட்டி போயிட்டு கருப்பா இருந்ததெல்லாம் பார்த்துட்டு இருந்த விக்கல்ஸ்க்கு இன்னைக்கு சொல்றாங்க நான் சாண்ட்ராவை தூக்குறப்போ வந்துட்டு அவங்க கண்ணெல்லாம் மேல போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டேன்னு. நான் பண்ணி காட்டுட்டுமா? இப்போ விசிபிளா இந்த இடத்துல வந்துட்டு மேக்கப் போட்டுட்டெல்லாம் இருக்க முடியாது. தினம் தினம் அதுவும் அந்த வீட்டுல 20 பேருக்கு முன்னாடி மேக்கப் போட்டுட்டு சுத்த முடியாது. பட் ஆனா இவங்களுக்கு அந்த கண்ணு மேல போனப்போ ஒரு டயர்ட்னஸ் இருக்கணும். அதை தவிர்த்து வந்துட்டு அவங்க வந்து அந்த மெடிக்கல்ஸ் முடிச்சுட்டு வந்த செகண்ட்லயே வந்துட்டு சபரியோட பால்ஸ் பத்தி பேசிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, நீ நம்பு. அப்போ நீ அங்க வந்துட்டு அங்க சொல்லு பிரவீன் கிட்ட, இல்ல பிரவீன் நான் பார்த்தேன், எனக்கு அது அப்படி தோணுச்சுன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பார்த்தது இல்ல, அதனால எனக்கு அப்படி தோணுச்சு, ஏதாச்சும் ஒண்ணு நீ பேசு. ஹூ இஸ் விஜய் சேதுபதி? ஹாஸ்ட் வேலையை உருப்படியா பாக்குறது கிடையாது. இதுல என்னத்துக்கு அவங்க அவங்களுக்கு மவுத் பீஸ் நீ? இப்ப அரோரா பிரச்சனைனா லெட் அரோரா ஃபேஸ் இட், லெட் அரோரா டாக். வியானா வந்துட்டு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு வந்திருக்கானாக்க ஷீ வில் டூ இட். அவ 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 பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்துட்டு நிலைநிறுத்தத்துக்கு தான் அவ வந்திருக்கா. வந்து உட்காந்துங்க உட்காந்துன்னு ஜால்ரா போடுறதுக்கெல்லாம் அவ வரல. ஷீ இஸ் டூயிங் இட் பர்ஃபெக்ட்லி. இப்ப இன்னைக்கு வந்துட்டு கனி, எஃப்ஜே, ஆதிரை எல்லாம் வந்துட்டு என்ட்ரி கொடுத்துருக்காங்க, சுபிக்ஷா எல்லாம். என்ன சொல்றது, இவங்க பேசுற அந்த ஹியூமானிட்டி எல்லாம் பாக்குறப்போ வந்துட்டு அப்படியே புல் அரிச்சு போச்சு எனக்கு. அவங்க கனி சொல்றாங்க வியானாக்கு வந்து வர்த்தே இல்ல. எப்படி எப்படி வர்த்தே இல்ல? எஃப்ஜே கூட சேர்ற வரைக்கும் அந்த பொண்ணு வர்த்தா தான் இருந்துச்சு. எஃப்ஜேவோட அது வேற கண்டென்ட் பண்றப்பதான் வந்துட்டு அதோட தரம் குறைஞ்சு போச்சு, அதோட இதெல்லாம் போயிடுச்சு. அது வரைக்கும் வர்த்தா தான். அது என்ன கியூட்டா பேசுறேன்னு நினைச்சு கிரிஞ்ச் பண்ணுச்சு, அது பிடிக்கல, எங்களுக்கே கூட பிடிக்கல. ஏன்னா ஷீ ஸ்பீக்ஸ் வெல். வேற ப்ரோக்ராம்ல எல்லாம் நாங்க பாக்குறப்ப ஷீ ஸ்பீக்ஸ் வெல். அப்படி இருக்கும் போது இங்க மட்டும் ஏன் அப்படின்றத வந்துட்டு நாங்களே நிறைய யோசிச்சிருக்கோம். சோ இது வந்துட்டு வர்த்து இல்லைன்னு சொல்றது ஆகட்டும். என்ன சொல்றது, சுபிக்ஷா சுபிக்ஷா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அது சுபிக்ஷா வாய்ஸ் தான் அது. அந்த பாட்டு, அந்த பொற பாட்டு வந்துட்டு அந்த விக்கல்ஸோட ஐடிய யார் ஹேண்டில் பண்றாங்களோ அவங்க வந்துட்டு வியானாக்கு நாய்க்கு பொற போட்டு வளர்த்தேன் சம்திங் தட் சாங், அந்த சாங்கை வந்துட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு கனில இருந்து சுபிக்ஷால இருந்து எல்லாருமே இப்ப லைக் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அவ இப்ப சுபிக்ஷா வந்து என்டர்ட் இன் டு பிக் பாஸ் ஹவுஸ் அகெயின். இப்போ வந்துட்டு அந்த பாட்டை பாடுறாங்க. இது பார்த்தா நம்மளுக்கு புரியும், அங்க இருக்கிறவங்களுக்கு புரியாது அது என்னன்னுட்டு.
நியாயம்தானா? இல்ல நியாயம்தானான்னு கேக்குறேன், எனக்கு தெரியல. இதெல்லாம் ஓகே ஃபைன், சுபிக்ஷா இஸ் டேம் குட் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஓகே, தட்ஸ் யோர் ஒப்பீனியன். பட் மை ஒப்பீனியன் இஸ் நாட் தட். வளர்ற பொண்ணுக்கு எதுக்கு இப்படி? இப்பதான் ஒரு கரியர்ல ஸ்டெப் எடுத்து வைக்க போற பொண்ணுக்கு வந்துட்டு எதுக்கு இப்படி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஐம் நாட் ஓகே வித் இட். அதே மாதிரி இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் வந்துட்டு தான் கப்பு ஜெயிக்கணும்ன்ற அந்த எண்ணமே துளி அளவும் டே ஒன்ல இருந்து கிடையாது. இட் வாஸ் பார்வதி, இட் வாஸ் கம்ருதி. இவங்க ஃபைட் பண்ணாங்க அந்த கப்புக்கே தவிர வேற. இப்ப கானா வினோத் வந்துட்டு அவருக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டோம், இவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்துட்டோம், பட் லாஸ்ட் மினிட்ல நமக்கு கொடுப்பாங்களா இல்லையான்ற சந்தேகம் வந்துருச்சு, நியாயமான சந்தேகம். சோ அவர் வந்துட்டு ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம்ன்ற மாதிரி அவர் கிளம்பி போயிட்டாரு. ஆனா நீ பார்த்தா இப்ப விக்கல்ஸ் விக்ரம் சொல்றாங்க, அவரு என்ன சொல்றாரு, எனக்கு வந்துட்டு நான் இவ்வளவு தூரம் ஃப்ளூக்ல வந்துட்டேன் அப்படின்றாரு. அரோரா பாத்தீங்கன்னா, திவ்யா நல்ல பொண்ணு, அவளுக்கு கப்பு கிடைக்கணும், அவ வின் பண்ணாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு தெரியல, எனக்கு தெரியல இவங்க என்னத்துக்கு வந்திருக்காங்கன்றதே எனக்கு தெரியல. ஸோ அவங்க ஜஸ்ட் வந்துட்டு அவங்களோட என்ன சொல்றது, ஒரு ப்ரொமோஷனுக்காக வந்திருக்காங்கன்றப்போ வந்து எதுக்காக இவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள், எதுக்காக வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம் அவங்க சூஸ் பண்ணணும், வேற ஏதாச்சும் ப்ரோக்ராமுக்கு போயிருக்கலாம்ல அப்படின்றது தான் வந்துட்டு எங்களோட கொஷின். எனக்கு சுபிக்ஷா எனக்கு பண்ணது சுத்தமா பிடிக்கல. சுபிக்ஷாக்கு வந்துட்டு இது நல்லதும் கிடையாது. இப்போ விக்கல்ஸ் விக்ரம் சொல்றாரு, உட்காந்துட்டு கனிக்கிட்ட எல்லாம் பேசுறப்ப சொல்றாரு, ஃபேமிலி எல்லாம் பார்த்துட்டு இருக்க ஷோ, அப்போ கழுத்துல ஒண்ணு போட்டு இது பண்ண வேண்டியது தானேன்னு சொன்னப்போ ஃபேமிலி பார்க்கலையா? அந்த சாண்ட்ராவோட அந்த டிராமாவை வந்துட்டு விக்கல்ஸ் தான் பெருசு பண்ணினதே. ஆக்சுவலி ஃபிட்ஸ் வந்தது வாயில நுர வந்தது அப்படின்னு சொன்னதாகட்டும், அவங்க கண்ணு மேல போயிடுச்சு சொருவிட்டு போயிடுச்சுன்னு சொன்னதாகட்டும், விக்கல்ஸ் மட்டுமே தான். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் வெட்டுவேன் குத்துவேன், நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், இவங்களுக்கு பேட் டைம் அவங்களுக்கு பேட் டைம்னுட்டுன்னா ஒரு ரவுடி ஒருத்தர் வெளியில சொல்லிட்டு இருந்தாரு. ஹி ஹாஸ் கிவன் என்ட்ரி இன்சைடு. இங்கேயும் வந்துட்டு அதையே தான் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் யாராச்சும் உங்களை பேசட்டும், 4 பேரு ஃபைனலிஸ்ட் என்ன பண்றேன் பாரு. இப்போ வந்துட்டு திவ்யா கிட்ட உட்காந்து பேசுறாங்க. திவ்யா கிட்ட உட்காந்து இவருக்கு ஒண்ணுமே விஷயம் தெரியாதாமா, என்னதான் பிரச்சனை உனக்கும் சாண்ட்ராக்கும் நீ நினைக்கிற அப்படின்னுட்டுன்னு கேக்குறாராமா. இப்போ சாண்ட்ராக்கு பிடிக்கல பொசசிவா அப்படின்றதெல்லாம் வெளியில வந்துருச்சு. அப்போ என்னத்துக்கு அவ தோள் மேல கை போட்டுட்டு நீ போயிட்டு இது பண்ற? அப்ப சாண்ட்ராவா அங்க இரிட்டேட் பண்றதுக்காக பண்றியா, இல்ல சாண்ட்ராக்கு திவ்யா மேல இன்னும் கோவம் வரணும்னு பண்றியா, இல்ல திவ்யா கிட்ட வந்துட்டு இவர் கொடுத்த வெளியில கொடுத்த இன்டர்வியூஸ் பத்தி எல்லாம் வந்துட்டு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு வந்துட்டு சமாதானம் பண்றதுக்கு பண்றியா தெரியாது. இப்ப இங்க வந்துட்டு சொல்ற வியானா வந்துட்டு ஷோவே பார்க்கல, அவன் வந்து சும்மா பேசிட்டு இருக்கா அப்படின்ற, பொய் சொல்றா சாண்ட்ரா பத்தி பொய் சொல்றா அப்படின்னு. அப்போ இமீடியட்லி திவ்யா சேஸ் ஓகே, கூப்பிடலாம் வியானாவை. கூப்பிட்டுட்டு வியானா ரம்யா 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசலாம் அப்படின்னாக்கா, இல்ல எல்லாம் செலிப்ரேஷன் மோட்ல இருக்காங்க. நம்புறீங்களா நீங்க எல்லாம் இத? இல்ல நீ என்ன சொல்றது, இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், கம்ருதீன் வெளியில தான் இருந்தான், மீட் பண்ண வேண்டியது தானே கம்ருதீனை. கலை வந்துட்டு அந்த கலையரசன் வந்து சொல்றான், இல்ல கம்ருதீன் கிட்ட வந்துட்டு சார் பேசினாரு, பிரஜன் சார் வந்துட்டு கம்ருதீன் கால் பண்ணி பேசினாரு, பரவாயில்ல அதெல்லாம் மனசுல வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு சொன்னாரு. எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பிரஜன் இஸ் ஆல்சோ இன் சம் இஷ்யூஸ் நினைக்கிறேன். ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் பிரஜன் பார்க்கறது ரொம்ப நல்லதுன்றது தான் நான் சொல்லிக்கிறேன். சைக்காட்ரிஸ்ட பார்க்கறது அப்படின்னு சொல்றது ஒன்றும் பெரிய கிரைம் எல்லாம் கிடையாது. ஏன்னா நம்மளோட என்னன்னு தெரியாது, வாட் யூ கோயிங் த்ரூ. என்ன வந்துட்டு நீ என்னென்னமோ பேசிட்டு இப்ப உள்ள வந்தோம் வந்துட்டு நான் என்ன பண்றேன் பாரு இதை பண்றேன் பாருன்ற, சரி பண்ணு அவங்கள கூப்பிட்டு நேரடியா பேசலானாக்கா அவங்க செலிப்ரேஷன் மோட்ல இருக்கன்ற, அப்ப மத்தவங்கள பண்றப்ப செலிப்ரேஷன் மோட் போயிடுமா? என்ன எனக்கு சத்தியமா புரியல. ஸோ ஹிஸ் டூயிங் சம்திங். இப்போ சாண்ட்ராக்கு பிடிக்கலன்றப்ப எதுக்கு திவ்யாட்ட வந்து பேசுற? சுத்தமா வந்துட்டு எங்களை பைத்தியக்காரங்களா ஆக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஸோ பெட்டர், அதுக்காக நான் இனிஷியேட் பண்ணது. அண்ட் நிறைய பேர் கேள்வி வந்துட்டு பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் சேலரி இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் கொடுக்க முடிய என்ன சொல்றது, கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது.
அப்படின்றது தான் வந்துட்டு நான் இப்போதைக்கு சொல்ல முடியும். ஏன்னா வந்துட்டு அது என்ன சொல்றது, ஒரு லேபர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் மாதிரி அது போயிடும். அது அதை பத்தி நான் அடுத்த செக்மெண்ட்ல நான் பேசுறேன். நான் இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.